நல்லவர்களுக்கு ஏன் கெட்டது நடக்கிறது? காலம் காலமாக மனித குலத்தை உழுக்கும் கேள்வி இது. காலை சூரியன் உதிக்கும்போது அந்த ஊரின் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மாலை சூரியன் மறையும் போது வீடில்லாமல் உறவுகள் இல்லாமல் கொடிய நோயோடு தெருவில் நின்றார். இது கற்பனை கதை அல்ல. அதிகபட்ச இழப்பின் வலியை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்த யோபு என்ற மனிதனின் மெய்சிலிருக்க வைக்கும் சரித்திரம். ஊஸ் என்றொரு தேசம். அங்கு யோபு என்றொரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நல்லவர், கடவுளுக்கு பயந்து நேர்மையாக நடந்தவர். அவருக்கு 7 மகன்கள், 3 மகள்கள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள் என அளவற்ற செல்வம். அவர் அந்த பகுதியிலேயே மிகவும் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். அவருடைய குடும்பம் எப்போதும் அன்பால் நிறைந்திருந்தது. ஒரு நாள் பரலோகத்தில் ஒரு விவாதம் நடந்தது. சாத்தான் கடவுளுக்கு முன்பாக வந்தான். கடவுள் சாத்தானிடம், என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல உத்தமன் பூமியில் யாரும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் சிரித்துக்கொண்டே, நீர் அவனுக்கு பாதுகாப்பு வேலி அமைத்து நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறீர், அதனால்தான் அவன் உம்மை வணங்குகிறான். அவன் சொத்துக்களை அழித்து பாருங்கள், உம்மை முகத்துக்கு நேராக திட்டுவான் என்று சவால் விட்டான். கடவுள் யோபுவின் உண்மையான பக்தியை நிரூபிக்க சாத்தானுக்கு அனுமதி அளித்தார். அவன் உயிரை மட்டும் தொடக்கூடாது, மற்றவை உன் கையில் என்றார். அந்த இருண்ட நாள் வந்தது. யோபுவின் வீட்டிற்கு வரிசையாக தூதுவர்கள் ஓடி வந்தனர். முதல் தூதுவன் வந்து, உங்கள் மாடுகள் கழுதைகளை எதிரிகள் திருடிச் சென்று விட்டனர் என்றான். 2வது தூதுவன் வந்து, வானத்திலிருந்து நெருப்பு விழுந்து உங்கள் ஆடுகள் எல்லாம் எரிந்து விட்டன என்றான். 3வது தூதுவன் வந்து, கொள்ளையர்கள் வந்து உங்கள் ஒட்டகங்களை அடித்துச் சென்று விட்டார்கள் என்றான். யோபு சுதாரிப்பதற்குள் 4வது தூதுவன் அழுது கொண்டே வந்தான். ஐயா, பெருங்காற்று வீசி வீடு இடிந்து உங்கள் 10 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். ஒரே நாளில் அனைத்தையும் இழந்தார் யோபு. ஆனால் அவர் கடவுளை திட்டவில்லை. தன் ஆடைகளை கிழித்து தரையில் விழுந்து வணங்கி, நான் பிறக்கும்போதும் நிர்வாணமாக வந்தேன், இறக்கும்போதும் நிர்வாணமாகவே செல்வேன். கடவுள் கொடுத்தார், கடவுளே எடுத்துக்கொண்டார், அவர் பெயருக்கே புகழ் உண்டாகட்டும் என்றார். சாத்தானின் முதல் சவால் தோற்றுப்போனது. தோற்றுப்போன சாத்தான் மீண்டும் கடவுளிடம் அனுமதி பெற்று யோபுவின் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை கொடிய நோயால் வாதித்தான். வலி கொடுமையால் யோபு குப்பையில் உட்கார்ந்து ஒரு ஓட்டினால் தன் உடலை சொரிந்து கொண்டிருந்தார். அவர் நிலையைக் கண்டு அவர் மனைவியே பொறுமை இழந்து, இன்னும் ஏன் கடவுளை பிடித்து கொண்டிருக்கிறீர்? அவரை திட்டிவிட்டு செத்து போக வேண்டியதுதானே என்றாள். ஆனால் யோபு, நாம் கடவுளிடமிருந்து நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு தீமையை ஏற்க மறுப்பது நியாயமா என்று உறுதியாய் நின்றார். யோபுவின் நிலையை அறிந்த அவருடைய 3 நண்பர்கள் அவரை பார்க்க வந்தனர். அவரின் கோரமான முகத்தை பார்த்து 7 நாட்கள் மௌனமாக அழுதனர். பின் அவர்கள், யோபு, நீ ஏதோ பெரிய பாவம் செய்திருக்கிறாய், அதனால்தான் கடவுள் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்துள்ளார் என்று குற்றம் சாட்டினர். யோபு வேதனையோடு தன் குற்றமற்ற தன்மையை விளக்கினார். மனித இயல்பின்படி அவருக்கும் வலி பொறுக்க முடியாமல், ஏன் நல்லவர்களுக்கு துன்பம் வருகிறது என்று கடவுளை பார்த்து கதறினார். அப்போது ஒரு சுழல் காற்றிலிருந்து கடவுள் யோபுவுக்கு பதிலளித்தார். அவர் யோபுவின் குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் தன் படைப்பின் பிரம்மாண்டத்தை காட்டினார். யோபுவே, நான் பூமியின் அஸ்திவாரங்களை அமைத்த போது நீ எங்கே இருந்தாய்? கடலுக்கு எல்லை வகுத்தது யார்? நட்சத்திரங்களை வானத்தில் நிறுத்தியது யார் என்று பிரபஞ்சத்தின் இரகசியங்களை கேள்விகளாக கேட்டார். கடவுளின் எல்லையற்ற ஞானத்தையும் மனித அறிவுக்கு எட்டாத அவர் திட்டங்களையும் உணர்ந்த யோபு தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார். தம்மை குறை சொன்ன நண்பர்களுக்காகவும் யோபு கடவுளிடம் ஜெபித்தார். யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த போது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. கடவுள் யோபுவின் நோயை குணமாக்கினார். அவர் இழந்த அனைத்தையும் அவருக்கு இரட்டிப்பாய் திருப்பிக் கொடுத்தார்.
மீண்டும் அவருக்கு 14,000 ஆடுகள் 6,000 ஒட்டகங்கள் கிடைத்தன. மீண்டும் 10 அழகிய பிள்ளைகள் பிறந்தனர். யோபு அதன் பின் 1400 ஆண்டுகள் வாழ்ந்து தன் சந்ததியை பார்த்து திருப்தியாக வாழ்ந்தார். வாழ்க்கையில் நாம் காரணமே இல்லாமல் கஷ்டங்களை சந்திக்கலாம். சில நேரங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று தோன்றலாம். ஆனால் யோபுவைப் போல பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் இழந்ததை விட சிறந்ததை கடவுள் தருவார். விசுவாசிப்போம். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதயத் தலைவனே, அருளாய் அருளாய் யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி இயேசுவுக்கே புகழ். இந்த வீடியோ பகிர்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நமது சேனலின் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த வேறு ஏதேனும் பைபிள் கதைகள் வீடியோவாக வேண்டுமா? அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. நன்றி. ஹல்லேலூயா.